விதமாக சொல்றாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். மூளையினால முடியாத காரியம் முழங்கால்னால என்ன செய்யுமா? முடியுமா? நீங்க உங்களுடைய மூளையை கொண்டு செய்ய முடியாத காரியங்கள் நீங்க முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபித்தீங்கன்னு சொன்னா அந்த ஜெபத்தின் விளைவாக அது முடியும் என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அப்படி வாழ்க்கையில ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பறக்கிற ஒரு பறவைக்கு இறகுகள் எவ்வளவு அவசியமோ, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு மனிதனுக்கு 2 கால்கள் எவ்வளவு அவசியமோ, அதே போல ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஜெபம் என்பது நமக்கு கட்டாயம் தேவை. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா, சீஷர்களுக்கு எவ்விதமாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்தார். அதற்கு முன்பாக யோவான் தன்னுடைய சீடருக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கவலை வந்தாலும் சரி, உங்க துக்கங்களை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர் உங்கள் மத்தியில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் அனுமதிக்காம உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் எதுவும் என்ன செய்யல, நடக்கல. அவர் அனுமதிக்காம எந்த ஒரு பாதையில நீங்க பிரவேசிக்கவில்லை என்பதை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார்.